மா பாண்டியராஜன் ஒருத்தன், அந்த ஆள் வந்து நேர பணம் வச்சிருந்தான். அந்த ஆள் கொஞ்சம், அவன் விருதுநகர் இருக்காரன். அவன் என்ன பண்ணா, புதுசா எந்த கட்சிக்கு போறான், திமுகவுல கடைசியா சேர்ந்த தொண்டனுக்கு பின்னாடி நம்மளை விட்டுருவாங்க, அதனால நம்ம அங்க போய் புண்ணியம் இல்ல, வர்த்தக அணியில கூட போட மாட்டாங்க அப்படின்னு அவன் அதை விட்டுட்டான். நம்ம வர்த்தகன்னு சொல்லி வர்த்தக அணியில கூட வர முடியாது விட்டான். அதுக்கப்புறம் எங்க போறான்னா, தொடர்ந்து கிடக்கிற கட்சி பாரதிய ஜனதா தான். அங்க போய் நான் தேர்தலுக்கு நிக்கிறேங்க பார்லிமெண்ட்டுக்குன்னா, நீ நில்லு இல்ல படுத்துக்க, என்ன வேணாலும் பண்ணு, நீ தான் அப்படின்ட்டாங்க. பணம் செலவழிச்சு நின்னா. அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சு, நம்ம வந்து இடம் கொடுத்தாங்களே நினைக்க கூடாது, ஓட்டு இல்லாதவங்க கட்சியில வந்து நம்ம நின்று விட்டு பாழா போயிட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தேதிமுகவுக்கு போனேன். அப்பவும் பெரிய கட்சிக்கு வர்றதுக்கு எனக்கு பயம். தேதிமுகவுக்கு போனேன். அவருக்கு போய் நான் கட்சிக்கு கொஞ்சம் நன்கொடையெல்லாம் தரேன் கொள்றேன்னு அவர் சரி அப்படின்ட்டு அவர் எம்எல்ஏ சீட் கொடுத்தாரு, எம்எல்ஏ ஆயிட்டான். என் பீரியட்ல இருந்து அந்த ஆள் எம்எல்ஏ. இவன் பார்த்தான், இவன் நாக்க தூத்திக்கு இவன் நடத்துற அரசியலுக்கு பின்னாடி நமக்கு சரியா வராது, நம்ம செலவெல்லாம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நேர வந்து அம்மா கட்சிக்கே போயிட்டான். அம்மா கட்சிக்கே போனோம்னு ஒரு 7-8 பேர் போயிட்டாங்க. போய் எப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் அம்மாட்ட நான் செலவத்தெல்லாம் பணம் கேட்கல, நான் பணம் வச்சிருக்கேன், ஆவடியில் நின்று பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு. சரின்னு இவன் நின்று ஜெயிச்சுட்டாங்க. நம்ம நாசரை 1500 ஓட்டுல தான் ஜெயிச்சான். இவன் இந்த 22 கோடி செலவழிச்சான். 22 கோடி ஒவ்வொரு ஓட்டுக்கும் பணம். இவன் அடிச்சு வந்துட்டான். வந்தோடனே அந்த அம்மாவுக்கு அந்த ஜாதிக்கு போடுறதுக்கு ஆள் கிடைக்கல. வேற என்ன பண்ணுது இவங்களுக்கு யோகம் பாருங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு ஆள் போடணும்ல, இவனுக்கு போடுறதுக்கு வேற ஆள் கிடையாது. இவனை மந்திரி ஆக்கி விட்டுருச்சு அந்த அம்மா. ஆனோன்னு இவனுக்கு தலையும் புரியல காலும் புரியல, இப்படி இருந்தான். இப்ப சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு இவன் போய் கவர்னர்கிட்ட சசிகலா கூட போனேன். நாங்க வி ஹவ் சோசன் சசிகலா அப்படின்னு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவன். அவன் பண்ணிவிட்டு 2 நாள் சொன்ன இந்த மைத்திரையன், அவன் தான் பிஜேபியுடைய ஏஜென்ட். அவன் அங்கிருந்து வந்தான். டேய் கிறுக்கனா இருக்கிய, நான் நீனும் ஒன்னா பிஜேபியில இருந்தா நீ பாட்டுக்கு ஓடி போயிட்ட, சரி போயிட்டு போகுது, நீ பேசாம இங்க வந்துரு பன்னீர்செல்வத்திட்ட. ஏன்னா மோடி தான் பன்னீர்செல்வத்தை இயக்குறாரு, மோடிக்கு எல்லாம் வழி பண்றது அவர் தான், எப்படியும் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கிடுவாரு என்ன. அதனால நீ இப்பவே வந்துட்டீன்னா இங்க முதல்ல மந்திரியா வந்தவன்னு உனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருவாங்க என்ன, நான் மோடி கிட்ட சொல்லிடுறேன். அதனால நீ இப்பவே வந்துடணும்னு இந்த கிறுக்கேன் ஒரு யோசனை வேண்டாம், அரசியல்ல பழக்கம் இல்லை. அதனால மறுநாளே ஓடியாந்து இந்த ஓபிஎஸ் கட்சியில சேர்ந்துக்கின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இவங்க என்ன நினைச்சாங்க, பாரு இந்த சசிகலா ஜெயிலுக்கு போயாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆட்சி மாறப்போகுது, ஓபிஎஸ் வரப்போறாரு, நம்ம துணை முதலமைச்சர் எந்த இலாக்காவை துணை முதலமைச்சருக்கு வாங்கலாம்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியில அவர் ஒன்னும் ஆகல, அவர் முதலமைச்சர் ஆகல, நீ துணை முதலமைச்சர் ஆகணும், கதை முடிஞ்சு போச்சு. இன்னி ஓபிஎஸ் வரப்போறது இல்லை. இதோட இன்னும் 6 மாசத்துல அப்புறம் ஓபிஎஸ் தேனியில தான் இருப்பாரு, காப்பி கடையில. இது ஒன்னும் நடக்க போற சங்கதி இல்ல.